அனைவருக்கும் வணக்கம். அடுத்த டிஆர்பியின் அடுத்த தேர்வு குறித்த அப்டேட்டை பார்க்கலாம். அதேமாதிரி பிஜிடிஆர்பி குறித்த சில முக்கியமான அப்டேட்ஸும் பார்க்கலாம். பிஜிடிஆர்பி எழுதி முடிச்சாச்சு, எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஜிடிஆர்பி தேர்வு, அடுத்த பிஜிடிஆர்பி தேர்வு எப்போ வரும், செகண்ட் லிஸ்ட் வருமா? இப்போ முடிச்சிருக்கிற பிஜிடிஆர்பிக்கு செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாக்கா ரொம்ப 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 கம்மியான நபர்கள், கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்னால் உடனே 99 அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு 10, 15, 20 இந்த ரேஷியோவில், இந்த ரேஞ்சில் மட்டும்தான் செகண்ட் லிஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அது பெரிய அளவில் எல்லாருக்கும் கை கொடுக்காது. ஸோ அதனால் செகண்ட் லிஸ்ட்டை நம்பி காத்து கொண்டிருப்பது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால் அடுத்த கட்ட முயற்சி என்னவோ அதை இறங்குங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ விண்ணப்பித்திருக்கக்கூடிய நபர்கள், தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று சிவிக்கு போகக்கூடிய நபர்கள், அவங்களே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1:1.2 ரேஷியோவில் போகிறாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 1.225. ஸோ அந்த ஒரு போஸ்டிங்க்கு 1.25% அந்த ரேஷியோவில் போகிறாங்க. ஸோ அந்த போஸ்டிங்கை விட ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த 5 பேர் 10 பேர் வரலன்ற பட்சத்திலும் அந்த எக்ஸஸாக சிவி முடிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். அதையும் தாண்டி நிறைய பேர் இன்எலிஜிபிள் ஆகிறாங்க. இன்எலிஜிபிள் மீன்ஸ் அவங்க தகுதியான நபர்கள் இல்லை, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் சரியாக இல்லை, அதே மாதிரி அவர் தவறான தகவலை கொடுத்து வந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தினால அவங்க இன்எலிஜிபிள் ஆனாங்க. அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமான நபர்களுக்கு போகும். ரைட்டா? ஸோ அதிகப்படியான நபர்கள் அந்த சிவி 1.25 தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா நபர்கள் இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நபர்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டே வரும். ஸோ அதனால் மிக குறைவான வாய்ப்புகள் தான். அதனால் அதை நம்பி காத்து கொண்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன். அதே மாதிரி பிஜிடிஆர்பி அடுத்த டிஆர்பி எக்ஸாம்ஸ் குறித்த அப்டேட் தான். என்ன அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சு தான் அடுத்து எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் உண்மை அது கிடையாது. பொதுவாக தேர்தல் சமயங்களில் எதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க, அரசு சார்ந்த புதிய பணி நியமனங்கள், நியூ அப்பாயின்மெண்ட்ஸ், புதுசாக ஒரு 1000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குறேன் அப்படின்னாக்கா அது வழங்க மாட்டாங்க. மற்றபடிக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம், ரிசல்ட் வெளியிடலாம், இது எல்லாமே நார்மலாக அந்தந்த போர்டு அது கண்டக்ட் பண்ணும். ஒரு போர்டு, டிஆர்பி போர்டு இருக்குன்னா டிஆர்பி தேர்வை நடத்தலாம், டிஆர்பி போர்டு எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிடலாம், அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சிவியும் பண்ணலாம். ஆனால் அப்பாயின்மெண்ட் மட்டும் அந்த தேர்தல் சமயங்களில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த அவங்களுக்கான பணி நியமன ஆணை கொடுப்பாங்க. ரைட்டா? அந்த இதை மட்டும் செய்ய மாட்டாங்க. மற்றபடிக்கு எக்ஸாம் ஆகட்டும், வேல்யூவேஷன் ஆகட்டும், எல்லா ப்ராசஸுமே நடக்கும். இது இதுக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷனில் மற்ற எல்லா எலெக்ஷன்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இது புதிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் இது குறித்த கவலையும் விடுங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த தேர்வுகள் இருக்குது. இப்போ எஸ்ஜிடி, பிடிபிஆர்டி எல்லாம் அடுத்து வரப்போகுது, அதுக்கான இதுவும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பிஜிடிஆர்பி 2026 நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. பொதுவாக பிஜிடிஆர்பி ஒரு வருஷம், அதாவது 2025 வந்தால் 26 இருக்காது, 27 அப்படி ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருந்த பட்சத்தில் அடுத்த வருஷமும் பிஜிடிஆர்பி இருக்குது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ இருந்தால் மகிழ்ச்சி தான். அதே மாதிரி நியூ கவர்மெண்ட் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு யார் வெற்றி பெறுறாங்களோ, வெற்றி பெற்றவங்க வந்த பிறகு தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு கிடையாது. பொதுவாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேக்கன்சி எவ்வளோ, ஒரு 10,000 வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிஜிடிஆர்பியில். அந்த 10,000 வேக்கன்சியில் நிரப்பத்தக்க பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஷியோ எடுப்பாங்க. நிரப்பத்தக்க 10,000 போஸ்டிங்ஸும் தேர்வு மூலமாக நிரப்ப மாட்டாங்க. அதில் ப்ரொமோஷன் மூலமாக எவ்வளோ பேர் போடலாம், அதே மாதிரி தற்போதைய நிதி நிலைமை எப்படி இருக்குது, இதில் மிக குறைந்த அளவு எவ்வளோ போஸ்டிங், இப்போ 10,000 போஸ்டிங் நமக்கு தேவைப்படுது, ஆனால் 500 பேரை வச்சு சமாளிக்க முடியுமா, இவன் நிதிநிலை இவ்வளோ தான் இருக்குது, 500 பேருக்கு சேலரி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு நம்பர் சொல்லுவாங்க. 500 பேர், 450 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 450 பணியிடங்கள் இருந்தாலே போதும், சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும்தான் அரசால் இப்போதைக்கு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அதுதான் அந்த நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய நம்பர். அதுதான் ஆனுவல் பிளானரில் வரக்கூடிய நம்பர்ஸ், அந்த வேக்கன்சி நம்பர்ஸு. ரைட்டா? ஸோ அந்த வேக்கன்சி தான் நம்ம பார்த்துட்ருக்கோமே தவிர, நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அகைன் எல்லா மாவட்ட கல்வி அலுவலருக்கும் உடனடியாக
அறிவிப்பு வெளியிட்டு எல்லாருமே வந்து போயிட்டு எத்தனை வேக்கன்சி இருக்குது, என்ன ஸ்கூலில் எவ்வளோ தேவைப்படுது, அந்த ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் டேட்டா கொடுத்து அதுக்கப்புறம் வந்து எடுப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. இப்போ எடுக்கக்கூடிய போஸ்டிங் அப்படின்னா அப்போ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கணக்கெடுத்த காலி பணியிடங்கள், அதுலேயும் குறைந்தபட்ச வேக்கன்சி தான் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 25,000 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1000 போஸ்டிங் தான் போடுவாங்க. இதுதான் இயல்பான யதார்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது தேர்தல் காரணமாகவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி அடுத்த கட்டமாக நியூ கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னும் கிடையாது. ஸோ அதனால் அடுத்தடுத்து ப்ராசஸ் நடக்கும். ஸோ அலட்சியமாக ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அலட்சியமாக உங்களுடைய அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த முறை அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.